இந்த ப்ராமிஸா நானே ஏற்கனவே ஒரு பெருசு வந்து தேவையில்லாமல் கங்குவா படத்தில் கத்த விட்டு அவனெல்லாம் தேடிக்கிருக்கேன் மதுரையில். நல்லா இருக்குண்ணே, சூப்பராக இருக்குண்ணே, பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாண்ணே. தலைவர் படம் நல்லா இருக்கு, கட் அண்ட் ரைட்டாக இருக்கு, சும்மா தான். தயவு செஞ்சு அரை குறையாக பார்த்துட்டு சில்லறத்தனமாக பார்த்துட்டு சிரிச்சுட்டு கிண்டல் பண்ண வேணாம் படத்தை. படம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் வந்து தலை ரசிகர் தான், சின்ன வயசு தலை ரசிகர். இப்போ விஜய் எலெக்ஷன் வராப்புல, சரி விஜய் ஓட்டு போட்டு பார்ப்போம். ப்ரோ படத்தில் சிரிப்பை பற்றி ஒரு கான்செப்ட் ஒன்று சொல்லிடுறாங்க ப்ரோ. இந்த படத்தை புரிஞ்சுக்காமல் பார்க்குற சிரிக்கிற அல்லு சில்லறைங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஒன்றே ஒன்றுன்னா படத்தை ஃபுல் கான்சன்ட்ரேஷனோடு பாருங்கள். படம் அவ்வளோ அருமையாக இருக்குது. எனக்கு விருப்பம் கிடையாது. மிச்ச பேர் மாதிரி அரசியல் வந்து நிற்கணும், அப்போ தான் செய்யணும். எங்கள் அண்ணன் வராமல் செய்கிறாரு, வந்து செய்யணும் எங்களுக்கு அவசியம் கிடையாது. வராமல் எல்லாமே செய்கிறாரு. அதனால் 2026 தளபதி செய்கிறாப்புல, அதே மாதிரி தலை ரேஸ் போகிறாப்புல, சிஎஸ்கே அப்போ மறுபடியும் வருவோம். அவரோட அண்ணன் சொன்னார்னா நாங்கள் வந்து இறங்கி நாங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கும். யோகேஷ் கனகராஜ் கொடுத்ததோட மாசு வந்து இதில் இருக்குது. எப்பயுமே தம்பியா அண்ணன் சொல்கிற எப்பயுமே நான் கேட்க போகிறோம். அண்ணன் ஒரு வார்த்தை போடுங்கன்னா சொன்னால் போட போகிறோம். மே 1 அஜித் பிறந்த நாள், இன்னைக்கு வந்து பிறந்த நாள். மதுரையில் விஜய் வராப்புல, இதுக்கு மேலே எங்க வேணும்? சூர்யா படம் எங்க ரிலீஸ் ஆயிருக்கு. சூர்யா ரசிகர் நீங்க ப்ரோ, தலை ரசிகர் ப்ரோ. சித்தத்துலா இப்போ அடுத்த வாரம் சித்தத்துலா, அதுக்கு பதிலாக முன்னாடி சித்தத்துலா கூட பாதி கூட்டத்தை காட்டிக்கிட்டு இருக்கோம். எப்பயுமே திருவிழா மாதிரி தான் அண்ணன் படம். எப்பயுமே கூட எப்பயுமே தம்பிங்க எல்லாமே நாங்கள் இருக்கோம், பிரச்சனை கிடையாது. டிவிகே ஃபேன்ஸ் வந்து நான் வந்து விஜய் ஃபேன். ஓப்பனாக சொல்லணும்னா எங்கள் அண்ணன் வந்து இன்னைக்கு ஏர்போர்ட்டில் வராப்புல, நான் அதை விட்டுட்டு படம் பார்க்க வந்திருக்கேன். எல்லாம் ஒரே நண்பர்கள், எல்லாருமே ஒன்று. கன்ஃபார்ம் ப்ரோ, ஓப்பனாக சொல்கிறேன், தலை ரசிகர். சின்ன வயசுலேருந்து தம்தூன்லேருந்து இன்ன வரைக்கும் தலை ரசிகர் தான். நம்மளுக்கு மக்கள் வந்து நல்லது செஞ்சால் போதும், அவ்வளோதான். யார் செஞ்சாண்ணே எனக்கு என்ன, நம்ம தளபதி நிற்கிறாப்புல, நம்ம சப்போர்ட் எல்லாமே தளபதிக்கு, டிவிக்கே தான். அஜித்தும் ஒன்று, விஜயும் ஒன்று, சூர்யா ஒன்று, தனுஷும் ஒன்று, எல்லாருமே ஒன்று. எம்ஜிஆர் சொல்லுங்க, எம்ஜிஆர் யார்? எம்ஜிஆர் சினிமாலேருந்து வந்தாப்புல, இப்போ மக்களுக்கு என்ன பண்ணியிருக்காப்புல, எல்லாம் சூப்பராக பண்ணாப்புல. அதே மாதிரி விஜய் நடிச்சுக்கிறோம். சிஎஸ்கே வந்து இப்போ வந்து தோத்து போகிறாப்புல, அதை வேற சொல்லிட்டு இருக்காங்க. தோத்து போட்டோம், எங்களுக்கு வேணா இப்போதைக்கு அவ்வளோவா இல்லை. ஆனால் 2026 மீண்டு வருவாப்புல, அப்போ பார்ப்போம். அவர் நம்ம பேர் கேப்டன், அவர் சினிமாலேருந்து வந்தாப்புல. கமல்ஹாசன் சினிமாலேருந்து வந்தாப்புல. நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்குது. தலையை மிரட்டி தான் சூப்பராக. ரெட் ரோ தான். சூர்யா படத்துல இப்படி ஒரு படமே கிடையாது, படம் முழுக்க ஃபைட்டு தான். அதாவது கொஞ்சம் கூட போர் அடிக்கலை, நல்லா உட்காந்து யாருமே எந்திக்கலை, க்ளீனாக உட்காந்து கரெக்டாக பார்த்துட்டு வந்தாங்க. நாங்கள் எதிர்பார்க்காத சண்டையெல்லாம் அருமையாக இருந்துச்சு. கார்த்திக் சுப்ராஜ் மிரட்டி விட்டார். சூர்யா படம் சூப்பர். இதில் வந்து யாருனாச்சும் சரியில்லை ஏன்னா கோளாறு சொன்னாங்கன்னா அவங்க நம்பரை மட்டும் கீழே போட சொல்லுங்கள். சூர்யா படம் ரெட்ரோ ரிலீஸ் ஆயிருக்கு, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க பிரதர்? உண்மையே ரொம்ப இதுதான், ஆனந்தம் தான், எங்களுக்கு ஒரு பெருமை தான். ஏன்னா ஒரு யோகேஷ் கனகராஜ் கொடுத்ததோட மாசு வந்து இதில் இருக்குது, அதனால ஓகே. இப்போ நிறைய படங்கள் வந்து போகலை அப்படின்ற மாதிரி மீம்ஸ்லாம் நிறைய போடுறாங்க. சூர்யா வந்து ஒரு சில பேர் நிறைய அதுக்கு முன்னால் வந்துச்சே. நீங்கள் லாக்டவுன் பீரியடில் எடுத்து பார்த்தீங்கன்னா அது என்ன படம், ஜெய் பீம், சூரிய பற்றும், அதெல்லாம் எவ்வளோ மாசாக போச்சு. அதே மாதிரி தாங்க அது அதாவது லாக்டவுனில் இருந்தாலுமே வந்துச்சு, ஓடிடி தளத்தில் அவ்வளோ இதாச்சு. மே 1 அஜித் பிறந்த நாள், இன்னைக்கு வந்து பிறந்த நாள். மதுரையில் விஜய் வராப்புல, இதுக்கு மேலே எங்கே வேணும்? சூர்யா படம் எங்க ரிலீஸ் ஆயிருக்கு, அழகர் வேற வராப்புல 16ஆம் தேதி. இதுக்கு மேலே என்ன வேணும்? சூர்யா வந்து நிறைய நல்லது பண்றாரு. ஆமா, விஜய் வந்து இப்ப கட்சியா இருந்தா, ரெண்டு பேரும் ஆரம்ப காலத்து நண்பர்கள். ஆமா, எல்லாருமே நண்பர்கள். நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா சூர்யா? டிவிகே ஃபேன்ஸ் வந்து நான் வந்து விஜய் ஃபேன். ஓப்பனாக சொல்லணும்னா எங்கள் அண்ணன் வந்து இன்னைக்கு ஏர்போர்ட்டில் வராப்புல, நான் அதை விட்டுட்டு படம் பார்க்க வந்திருக்கேன். எல்லாம் ஒரே நண்பர்கள், எல்லாருமே ஒன்று.
அஜித்தும் ஒன்று, விஜயும் ஒன்று, சூர்யா ஒன்று, தனுஷும் ஒன்று, எல்லாருமே ஒன்று. எல்லாருமே சமந்தான், யாருமே பெருசு சொல்ல. மதுரை என்றாலே தளபதி, சூர்யா எல்லாருமே இருக்காங்க, யாருமே குறை சொல்ல வேணாம். அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் வந்து சூர்யா ரசிகர், நீங்கள் ப்ரோ தலை ரசிகர் ப்ரோ. தலை ரசிகர் கன்ஃபார்ம் ப்ரோ. ஓப்பனாக சொல்கிறேன், தலை ரசிகர். சின்ன வயசுலேருந்து தம்தூன்லேருந்து இன்ன வரைக்கும் தலை ரசிகர் தான். நம்மளுக்கு மக்கள் வந்து நல்லது செஞ்சால் போதும், அவ்வளோதான். யார் செஞ்சாண்ணே எனக்கு என்ன, நம்ம தளபதி நிற்கிறாப்புல. நம்ம சப்போர்ட் எல்லாமே தளபதிக்கு, டிவிக்கே தான். எங்கள் நண்பர்கள், ஃபேமிலி எல்லாத்தையும் சொல்லிட்டேன், எல்லாருமே டிவிக்கே தான். இன்ன வரைக்கும் யாருக்கு போட்டால் அதான் எனக்கு தேவையில்ல. இப்போ எனக்கு தளபதி வராரு உள்ளக, எனக்கு தளபதிக்கு தான் ஓட்டு போடணும், அவ்வளோதான். அடுத்த எலெக்ஷனில் நல்லா சிறப்பாக செய்யணும், எல்லாருமே ஓட்டு போட்டுருங்க, அவ்வளோதான். நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ. நான் இருக்கு ப்ரோ, நான் வந்து தலை ரசிகர் தான். சின்ன வயசு தலை ரசிகர். இப்போ விஜய் எலெக்ஷன் வராப்புல, சரி விஜய் ஓட்டு போட்டு பார்ப்போம். எதனால அவர் ஓட்டு போடணுன்றீங்க ப்ரோ? எல்லாருமே கட்சி வந்தாங்க, யாருமே நல்லது செஞ்சதே கிடையாது இளைஞர்களுக்கு. அதனால புதுசாக ஓட்டு போட்டு பார்ப்போமே, புதுசாக மக்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம் ப்ரோ. புதுசாக வாய்ப்பு கொடுத்தா அவரை கொஞ்சம் பிரோஜனம் ஆகும் இளைஞர்களுக்கு. என்ன ஒரு சினிமாக்காரர், சினிமாக்கார. இப்போ எம்ஜிஆர் சொல்லுங்க, எம்ஜிஆர் யாரு? எம்ஜிஆர் சினிமாலேருந்து வந்தாப்புல, இப்போ மக்களுக்கு என்ன பண்ணியிருக்காப்புல, எல்லாம் சூப்பராக பண்ணாப்புல. அதே மாதிரி விஜய் நடிச்சுக்கிறோம். அவர் நம்ம பேர் கேப்டன், அவர் சினிமாலேருந்து வந்தாப்புல. கமல்ஹாசன் சினிமாலேருந்து வந்தாப்புல. சப்போர்ட் பண்ணுறீங்க. மதுரைனாலே தலை ரசிகர்களோட கோட்டை அவங்களாம் பண்ணுவாங்களா ப்ரோ? தலை வந்து தளபதி தான் ப்ரோ. போஸ்டரே பார்த்தீங்களா இப்போ மதுரையில் தலை படம் ரிலீஸ் ஆகிருக்கு, தளபதி போஸ்டரே போட்டாங்க ப்ரோ. திமுக போன்ற பெரிய கட்சியை தாவேக்காது என்ன ப்ரோ? திமுக அதிமுக பெரிய கட்சிகள் இருக்கு, தாவேக்கா அது பார்த்துக்கலாம் ப்ரோ. எப்படியாவது ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறோம், மேனேஜர் ஏஜ் பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருக்காங்க, இப்போ ஒர்க்கர்ஸாக போகிறோம். ஒர்க்கர்ஸாக போய் கொஞ்சம் படிப்படியாக முன்னேறோம்ல, அதே மாதிரி தான் இதுவும் வச்சுக்கோங்க. என் பேர் ராமநாதன். சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு. படம் எப்படி இருக்கு ப்ரோ? படத்தில் சிரிப்பை பற்றி ஒரு கான்செப்ட் ஒன்று சொல்லியிருக்காங்க ப்ரோ. இந்த படத்தை புரிஞ்சுக்காமல் பார்க்குற சிரிக்கிற அல்லு சில்லறைங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஒன்றுன்னா, படத்தை ஃபுல் கான்சன்ட்ரேஷனோடு பாருங்கள். படம் அவ்வளோ அருமையாக இருக்குது. தயவு செஞ்சு அரை குறையாக பார்த்துட்டு சில்லறத்தனமாக பார்த்துட்டு சிரிச்சுட்டு கிண்டல் பண்ண வேணாம் படத்தை. படம் அவ்வளோ சூப்பராக இருக்குது, அருமையான ப்ரோ. படம் எப்படி ப்ரோ இருக்கு? சும்மா நின்று பேசுங்க. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு ப்ரோ. படம் எப்படி ப்ரோ இருக்கு? நல்லா இருக்கு. ப்ரோ படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்கு. தலையை மிரட்டி சூப்பராக இருக்கு. ப்ரோ படம் எப்படி இருக்கு? சும்மா நின்று பேசுங்க. ரொம்ப நாள் எதிர்பார்த்திருப்பீங்க. நல்லா இருக்கு, நல்லா சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. படம் போட்டதுலேருந்து படம் முடிகிற வரைக்கும் ரெட் ரோ தான். சூர்யா படத்துலேயே இப்படி ஒரு படமே கிடையாது. படம் முழுக்க ஃபைட்டு தான். ரசிகர்களுக்கு மிகப்பெரிய விருந்து. படம் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. கார்த்தி சுப்ராஜ் மிரட்டி விட்டார். சூர்யா படம் சூப்பர், நல்லா இருந்துச்சு படம். நல்லா இருக்கு, செம்மையாக இருக்கு, எல்லாரும் பார்க்கலாம். படம் எப்படி இருக்கு? அழகா படம் ரொம்ப அருமையாக இருக்குது. அதாவது கொஞ்சம் கூட போர் அடிக்கலை. நல்லா உட்காந்து யாருமே எந்திக்கலை, க்ளீனாக உட்காந்து கரெக்டாக பார்த்துட்டு வந்தாங்க. நாங்கள் எதிர்பார்க்காத சண்டையெல்லாம் அருமையாக இருந்துச்சு. இதில் வந்து யாருனாச்சும் சரியில்லை, ஏன்னா கோளாறு சொன்னாங்கன்னா அவங்க நம்பரை மட்டும் கீழே போட சொல்லுங்கள். இல்லை ப்ராமிஸாக நானே ஏற்கனவே ஒரு பெருசு வந்து தேவையில்லாமல் கங்குவா படத்தில் கத்த விட்டு அவனெல்லாம் தேடிக்கிருக்கேன் மதுரையில். அவனெல்லாம் உண்மையை கண்டிப்பான முறையில் அவன் எதுக்கு ஃபஸ்ட்டு ஷோ வர்றேன்? வயசாகி போச்சு, அதுக்கு தக்கன அவன் பாட்டுக்கு இருக்கணும். அதை விட்டு ஃபஸ்ட்டு ஷோ வந்துக்கிட்டு இருக்கிறவனை போட்டு கத்த விட்டுக்கிருக்கேன். படம் நல்லா இருக்குது. அதை வேணா அவன் நம்பரை கீழே போட சொல்லுங்கள், அவனே போட சொல்லுங்கள், அவனோட நம்பரை மட்டும் சொல்ல சொல்லுங்கள். ப்ரோ படம் மிரட்டிட்டாங்க, சூப்பராக படம் பேச இல்லை ப்ரோ. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா தான் ப்ரோ. ஒரு தடவை பார்க்கலாம் ப்ரோ, ரொம்ப நல்லா இருக்கு, ஒரு தடவை பார்க்கலாம். படம் சூப்பர் ப்ரோ, நல்லா இருக்குது, செமையாக இருக்குது. படம் மாசு ப்ரோ. செகண்ட் ஹாஃப் இன்னும் நல்லா இருக்குது. சூர்யா ஆக்டிங் நல்லா இருக்குது. சூர்யா ஆக்டிங் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கு கம்பேக். படம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? புரியல. செகண்ட் ஹாஃப்ல இருந்தால் படம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது, நல்லா இருக்கு. மித்தபடி சூப்பராக இருக்கு. ரொம்ப வெயிட் பண்ணி பார்த்துருப்பீங்க படத்தை. ஆமாம் நல்லா தான் இருக்கு. ஃபுல்ஃபில் பண்ணிட்டா அவங்கள செலிப்ரேட் பண்ணுறதுக்கு சூப்பர் படம் தான், நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்த்தா அவங்களோட கன்சர்ன் வேறு மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் ஃபேன்ஸாக சொல்கிற மாதிரி அது டிசைட் பண்ண முடியாது. நீங்கள் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்த்துட்டு தான் ஏதாவது ஒன்று சொல்லணும். அங்கே பார்ப்போம் களத்தில் நம்ம பார்ப்போம்
இன்னொன்று வந்து சிஎஸ்கே தோத்துக்கிட்டே இருக்குன்னு வேற சொல்லியிருக்காங்க. அதுவும் 2026 நாங்கள் மீண்டு வருவோம். அதையும் நோட் பண்ணிக்கோங்க ப்ரோ. 2026 தளபதி ஜெயிக்கிறாப்புல, அதையும் பார்த்துக்கோங்க. தலை ரேஸ் போகிறாப்புல, சிஎஸ்கே ஜெயிக்கிறோம். அப்போ மறுபடியும் வருவோம். சிஎஸ்கே வந்து இப்போ வந்து தோத்து போகிறாப்புல, அதை வேற சொல்லிட்டு இருக்காங்க. தோத்து போட்டோம், எங்களுக்கு வேணா இப்போதைக்கு அவ்வளோவா இல்லை. ஆனால் 2026 மீண்டு வருவாப்புல, அப்போ பார்ப்போம் ப்ரோ. அதே மாதிரி ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ. ரெட்ரோ படம் ரிலீஸ் ஆகிருக்கு, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு செலிப்ரேஷன் மோடில் இருக்குது. நான் இதுக்காண்டி ட்ராவல் பண்ணி நான் வந்திருக்கேன். நான் லாஸ்ட் டைம் கங்குவா மூவிக்கு மைசூர்லேருந்து ஈரோடு ட்ராவல் பண்ணி நான் போய் பார்த்தேன். இதே டைம் பெங்களூர்லேருந்து நான் மதுரை வந்து நான் இந்த டைம் பார்க்குறேன். நான் ஸ்கூலிங் படித்ததெல்லாம் மதுரை தான். நான் இங்கே நிறைய 10 இயர்ஸ் முன்னாடி நான் ரொம்ப ஆக்டிவ் மெம்பராக இருந்திருக்கேன் சூர்யா ஃபேன்ஸ் கிளப்பில். நிறைய விஷயங்கள் நான் செஞ்சுருக்கேன். ஸோ திருப்பி என்னோடய ஓல்டு மெம்பர்ஸ், ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் அவங்களோடலாம் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. நிறைய சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ணா. ஸோ அதே வழியில் நாங்களும் போயிட்டுருக்கோம். ஸோ எங்களுக்கு எந்த ஒரு பொலிட்டிக்கல் இதுவும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் வந்து சர்வீஸ் மைண்டடாக இருக்கோம். ஒரு சோஷியலி ரெஸ்பான்சிபிளான ஒரு ஃபேன் பேஸ் பார்த்தீங்கன்னா கோலிவுட்லலாம் நாங்கள் எங்கள் ஃபேன் பேஸ்னால் ரொம்ப ரெஸ்பான்சிபிள் அண்டு ரொம்ப நல்ல விஷயங்கள் பண்ணக்கூடிய ஃபேன் பேஸ் நாங்கள் இருக்கோம். இல்லை, மற்ற நடிகர்கள்லாம் எவ்வளோ நல்லது, அதாவது மக்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரி இவர் ஆரம்பத்துலேருந்தே பண்ணுறாரு சூர்யா. இப்போ அரசியலுக்கு வந்து நடிகர் விஜய் வந்திருக்காரு, விஜயும் அவரும் நண்பர்கள். அரசியலுக்கு எதுவும் வரது வாய்ப்பு இருக்கா சூர்யா அண்ணா என்றைக்குமே பொலிட்டிக்கல் ஆம்பிஷன்ஸ் கிடையாது. அவரோட கருத்துக்கள் எப்போவுமே அவரோட ஐடியாலஜிக்கல் என்னவோ அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஜெய்பீமா இருக்கட்டும், இல்லை அதுக்கு முன்னாடி நிறைய சோஷியல் இஷ்யூஸாக இருக்கட்டும், நீட்டாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களும் அவரோட வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ளஸ் அவரோட ஓன் ஏர்ன் மணியில் அவர் நிறையா விஷயங்கள் பண்ணுறாரு. அதுவே போதும் இல்லையா? அதுவே இதுக்கு மேலே என்னங்க இருக்குது? அது வந்து ஸோ அவரோட அண்ணன் சொன்னார்னா நாங்கள் வந்து இறங்கி நாங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கோம். விஜயும் சூர்யாவும் ஆரம்ப கட்டத்தில் நண்பர்கள், பல படங்கள் முன்னாடி நடிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஆதரவு டிவி கேக்கு இருக்குமா? சூர்யா ரசிகர்களோட ஆதரவு அது அண்ணா சொன்னாங்கன்னா நாங்கள் செய்வோம். ஸோ அவரோட டைரக்ஷன்ஸ் எல்லாம் நாங்கள் சொல்லுவோம். ஸோ அதனால் எங்களோட தனிப்பட்ட எங்களோட ஓன் ஐடியாலஜி இருக்குது. நாங்கள் அது ட்ராவல் பண்ணுறோம். பட் அண்ணா சொன்னாங்கன்னா நாங்கள் அதுக்கான விஷயங்கள் செய்வோம். தேங்க்யூ. என் பேர் அனுபவ்.